ஹலோ நண்பர்களே, ஒரு 2 வாரம் வீடியோ போட முடியல. ரொம்ப கொஞ்சம் இடையில வேறு கொஞ்சம் பிரச்சனைங்கிறதுனால 2 வாரம் வீடியோ போட முடியல. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம அதே குந்தாரப்பள்ளி சந்தையில் தான் நிற்கிறோம். இந்த வாரம் ஆடு வரத்து அதிகமான ஆடு வந்திருக்கு சந்தைக்கு. ரொம்ப அதிகமான ஆடு வந்திருக்கு சந்தைக்கு. வியாபாரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. சம்பரி ஆடு நல்ல விலைக்கு விற்குது இந்த வாரம். சம்பரி ஆடு விற்குது. வெள்ளை ஆடு கொஞ்சம் குறைவாக தான் இன்றைக்கி விற்குது. ஒவ்வொரு ஆடு இந்த ஆடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆடு 12,000 13,000 சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆடு தலைக்கால் போட்டு இதெல்லாம் போட்டு ஒரு 20 கிலோக்கு முன்ன பின்ன வரும். பாருங்க இந்த பொட்டாடு, வெள்ளாடு பொட்டாடு. இந்த ஆடு பார்த்திங்கன்னா 14,000 வேலை சொல்லி 11,000 கொடுத்துருக்காங்க. 11,500 ரூபா. ஆடு நல்லா அருமையான ஆடு, நல்ல ஆடு. வியாபாரம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலையில் சூடாக விற்றுச்சு. இப்போ கூட செம்மறி ஆடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூடாக விற்குது. வெள்ளாடு அவ்வளோ விற்கல. காலையில் மழை வர்ற மாதிரி இருக்குதுப்பா. மழை வர்றதுனால வியாபாரம் கொஞ்சம் அப்படியே குறையுது. கடா பாருங்க, 13,000 சொல்லி 13,000 சொல்கிறாப்புல. அந்த பெரிய கடா 13,000 சொல்லியிருக்காப்புல. இந்த ஒரு வளர்ப்பு குட்டி கொட்டை மாதிரி குட்டி 4,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காப்புல. அந்த குட்டி 2 கிடா குட்டி அருமையான வளர்ப்புக்கு நல்ல குட்டி, நல்ல குட்டி. ரெண்டும் சுத்த கருப்பு குட்டி ரெண்டும். எவ்வளோ வேலை 2 குட்டி? 8,000 ரூபாய் வேலை சொல்கிறாப்புல. ஒரு ஆடு ஒரு குட்டி. பாருங்க, சந்தையில் கோழி கூட பிடிச்சிட்டு வராங்க. இந்த ரெண்டு கோழி பார்த்திங்கன்னா 3,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்புல. 2 கோழி 3,000, கிலோ 500 ரூபான்னு எழுப்போகுது. பொட்டை மாதிரி பாருங்க, பொட்டை மாதிரி 9,000 சொல்கிறாரு. 8,000 வரைக்கும் கேட்குறாங்க. கொம்பு இல்லாத அழகாக இருக்குது பொட்டை மாதிரி. வெள்ளாடு அதிகமான ஆடு வந்திருக்கு சந்தைக்கு. வாங்கினீங்களா? எப்படி வாங்கினீங்க?
பாருங்க அந்த பெரிய ஆடு, நல்ல பெரிய ஆடு. 9,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த ஆடு. எவ்வளோ சொல்கிறாங்க? செவ்லாடு எவ்வளோன்னு கேட்கலாம். நல்லா செகில் கலர் ஆடு. எவ்வளோ ஓனர் இது? சரி ஒரு 200 கேட்கக்கூடாது. அந்த ஆடு பார்த்தீங்கன்னா 10,000 11,000 சொன்னார். அப்புறம் 10,000 கொடுன்றாரு அந்த ஆடு. விலை அதிகமாக தான் இருக்கு. சந்தையில் வியாபாரம் விலை அதிகம் கூட தான் இருக்கு. பாபா கேட்டு போய் நான் கூட வருவா. ஒரு ஆடு மாதிரி எவ்வளோ போடுது லாஸ்ட்? எவ்வளோ போடுது லாஸ்ட்? அது எவ்வளோ எவ்வளோ 3 ஆடும் விலை சொல்லியா? விலை சொல்லியா? பாரு 3 ஆடு 33,000 சொல்கிறாப்புல. ஒன்றும் கறி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ வரையும் வரும். கிடைக்குது யூடியூப்ல தாங்கி தேடி பிஞ்சு உள்ள பிஞ்சு வந்துருச்சு. கணிப்பு போட்டேன். இது வாட்ஸ்அப்பில் வைக்கிறா இல்லை யூடியூப்ல. எத்தனை ஆடு பிடிச்சிட்டு வந்தீங்க நீங்கள்? 10 ஆடு பிடிச்சி வந்தீங்களா? எல்லாம் கொடுத்துட்டீங்களா? எவ்வளோ எல்லாம் கொடுத்தீங்க? ஒவ்வொரு ஆடு 7,000 8,000 பூரா கொடுத்துட்டீங்களா? அவர் 10 ஆடு பிடிச்சிட்டு வந்தாப்புலையாம் 7,000 8,000 கொடுத்துட்றாப்புல ஒவ்வொரு ஆடும். சந்தை பூரா வெள்ளை ஆடு தான் நிற்குது. செம்பரை ஆடு ரொம்ப குறைவு. இந்த ஆடு விலை கேட்டுக்கிறாங்க. ஆடு விலை கேட்டு 14,000 விலை சொல்லி 12,000 கேட்குறாப்புல. 12,000 கேட்குறாப்புல அவர். செம்பரை ஆடு ரொம்ப குறைவாக வந்துருக்கு சந்தைக்கு. இவர் இருக்கிறதுல வாணியம்படி கசாய் இவர் இருக்கிறதுல
இருக்கிறதுல 2 பேரும் பெரிய கசாயி. பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமான அளவுக்கு வாங்குவாங்க ஆடு வாங்க ரொம்ப அதிகமான அளவு கசாயம் வாங்கிட்டு கடை வந்து வாணியம்பள்ளியில் தான் இருக்குது. பூக்கடை பூக்கடை. அப்படியே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு, எனக்கு செல்லில் உங்களுக்கு வேணுமா? அனுப்பு. சரி, நம்பர் கொடுக்கட்டுமா? எனக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருக்கோம். நம்பர் ஏற்கனவே இருக்குது. இது நான் மிஸ் கால் கொடுக்குறேன், நீ சொல்லு. நான் நம்பர் இது நான் நிற்கிறேன், என்ன எடுத்து தனியாக பாருங்க. வாணியம்படி கசாயி வியாபாரி, பெரிய வியாபாரி தான் இவரும். ஒரு நாள் சந்தைக்கு பார்த்தீங்கன்னா 30 ஆடு 40 ஆடுன்னு வாங்குவார். வாங்கி கடைக்கு அவர் வந்து கடை தான் வாணியம்பல்ல. மாற்றி கண்டிப்பாக மாற்றி விட்றோம். அனுப்பு.